கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேச இருக்கிற காரியம் வாசிக்கலாம். செப்பனியா 3:16-17 மைக்கில் படிங்க. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும். பயப்படாதே. ஆமென். பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. இந்த சைடு கையை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. பின்னாடி கையை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. முன்னாடி கையை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. இப்போ என்ன பார்த்து சொல்லுங்க, ஐயாவை பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லட்டுமா? பயப்படாதீங்க. ஆமென், ஆமென். எதை குறித்தும் பயப்படக்கூடாது. இன்றைக்கு நம்மளுக்கு எதை குறித்து பயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்ததான ஒரு பயம். எப்படி வளருமோ, எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு. சில டைம் நம்மளை வியாதியாக இருக்கும்போது, பலவீனத்தில் இருக்கும்போது, ஐயோ இந்த பலவீனத்தில் நான் இருக்கிறேன், நான் இப்படியே மறித்துட்டேன்னா நாளைக்கு என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவா இருக்குமோ, என்னவா முடியுமோ அப்படின்ற ஒரு பயம். இன்னொன்று, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு குறித்து ஒரு பயம். இது எப்படி போய் முடிய போதோ தெரியலையே, ஃபெயில் ஆகிடுவேனா பாஸ் ஆகிடுவேனான்னு தெரியலையே, அரியர் வந்துடுமான்னு தெரியலையே, இருக்கிற 2-3 அரியரை கிளியர் பண்ணணுமே அப்படின்ற ஒரு பயம். வயசானவங்களுக்கு ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டா போதுமே அப்படின்ற ஒரு பயம். சார்லஸ் கல்யாணம் பண்ணிட்டா போதுமே, பாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டா போதுமேன்ற ஒரு பயம். ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விதத்துலேயும் ஏதோ ஒரு பயம் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கு, இருக்க தான் செய்யுது. ஆலயத்துக்கு வரும், ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆனாலும் ஏதோ ஒரு பயம். ஹஸ்பண்ட் வெளியே போனாங்கன்னா, ஐயோ பத்திரமா, இன்னும் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாரு இவரு, ஏன் எடுக்க மாட்டாங்க தெரியலையே, என்ன ஆச்சு தெரியலையே, அவர் ஏதோ ஒரு வேலையில் இருப்பார். ஆனால் நமக்கு ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு பயம். பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டாங்க, ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு பயம். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. உடம்பு சரியில்லைன்னா பயம், படிக்கும்போது பயம், இருட்டுனா பயம், இல்லையா? ஏதோ ஒரு பயம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற காரியம், பயப்படாதீங்க. ஆமென், பயப்படாதீங்க. அடுத்தது நம்ம வாசிக்கலாம். ஏன் நம்ம பயப்படக்கூடாது? எப்போ நம்மளுக்கு ஒரு பயம் நம்மளுக்கு வரும் தெரியுமா? ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் குடும்பத்தை குறித்து ஏதோ ஒரு பயம் நம்மளுக்கு இருக்குது, எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒரு பயம் இருக்குது, நமக்கு இருக்கிற வியாதியை குறித்து ஏதோ ஒரு பயம் நம்மளுக்கு இருக்குது, பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம் நம்மளுக்கு இருக்குது. ஏதோ ஒரு பயம் நம்மளுக்கு இருந்து, ஏதோ ஒரு மூலையில் நம்மளுக்கு இருந்துட்டு, தைரியமாக வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம், ரொம்ப தைரியமாக இருக்கிறோம், ஆனால் உள்ளே எப்படி இருக்கிறோம், ஏதோ ஒரு பயம். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குதுல்ல, அந்த சின்ன பயம் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறாங்க, பயப்படாதீங்க. அப்போ நம்ம பயப்படக்கூடாதுன்னா ஒரு 3 விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும், நம்ம இருதயத்தில் வச்சுக்கணும். அது என்ன விஷயம்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் பயம். இதை எப்படி நான் தீர்க்க போகிறேன்னு தெரியலையே. இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு பண்ணுங்க, ஆண்டவரே இந்த கடன் எனக்கு இல்லைன்னா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன். ஒரு ஆமேன் வரவே வராது. உனக்கு என்னம்மா நீ சொல்கிற, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுங்க படிக்கணும், கல்யாணம் பண்ணணும். இன்றைக்கி நேற்று தான் நாங்கள் பேசினோம், 1 சவரன் நகை எவ்வளோ, 85,000 மேலே ஆயிடுச்சு. நகை வாங்க வேணாவா, பாத்திரம் வாங்க வேணாவா, கடனை வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் யாரோடு இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப தைரியமான ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க எதை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஆனால் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம பயப்படாது இருக்கணும்னா, நம்ம பயம் வரும்பொழுதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் நமக்கு வரும்பொழுது, நம்ம சின்ன ஒரு பயம் வந்தாலுமே அது ஒரு பெரிய பயத்தில் என்ன போய் நம்மளை விட்டுரும். சின்னதாக ஒரு இடம் கொடுத்தா போதும், சின்னதாக ஒரு அவிசுவாசம் நம்மளுக்கு வந்தால் போதும், ஒரு பெரிய பயம் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணிடும், வந்துடும். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு 3 விஷயம். உன் தேவனாகிய கர்த்தர், வாசிக்கிறீங்களா? 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். முதலாவது காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரா,
உன் நடுவில் இருக்கிறார். இரண்டாவது, அவர் வல்லமை உள்ளவர். ஆமென், அவர் வல்லமையுள்ளவர். மூன்றாவது, அவர் ரட்சிப்பார். போதும். இது 3 விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். யார் நடுவுலலாம் கர்த்தர் இருக்கிறாரு? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் குடும்பத்தின் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாருன்றவங்களாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் பிள்ளையோட பலவீனத்துலலாம் என் கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு சொல்றவங்க சொல்லுங்க. என் கடன் இருந்தாலும் பரவாயில்ல, என் கடன் மத்தியில் கர்த்தர் என்னை நிறைவாக தான் நடத்துறாரு. ஆமென். என் வருமானம் குறைவு தான், ஆனாலும் கர்த்தர் என் நடுவில் இருந்து என்னை நடத்துறாருன்றவங்களால சொல்லுங்க. எனக்கு அரியர் இருக்குது தான், ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துறாருன்றவங்களாம், அவங்களுக்கெல்லாம் அரியர் பாருங்க. இங்கே வச்சுன்னு இருக்கிறாங்க ஐயா, அவங்க சொல்ல மாட்டாங்க. சரி, கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவராக என் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்றவங்களாம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லம்மா. அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென், ஆமென். முதலாவது காரியம் நம்ம பார்க்க போகிறோம். உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17-18. எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், சத்தமா நீங்க எல்லாருமே இப்ப படிக்க போறீங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம கூட பாருங்க, நிறைய பிரச்சனை வரும்பொழுது கர்த்தர் பக்கத்து வீட்டில் பிஸியாக இருப்பார், அவங்க பிரச்சனையை பார்த்துன்னு இருப்பார். என் பிரச்சனையை பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் இல்லை, அவர் என் நடுவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சுய பலத்தில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. என் சுய பலத்தில், தன்னுடைய பணத்தின் பலத்தில், தனக்கு இருக்கிற ஆட்களின் பலத்தில், தனக்கு இருக்கிற படிப்பின் பலத்தில் அவங்களுக்கு வர பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, மேற்கொள்ள பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவியாமல் போனாலும் பரவாயில்ல, நீ சொல்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போகலாம் வா, எல்லாம் சரியாயிடும். அந்த மந்திரம் பண்ணலாம் வா, எல்லாம் சரியாயிடும். ஒரு முடி இருந்தால் கொடு, சரியாயிடும். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை கட் பண்ணி கொடு, சரியாயிடும். நான் போய் பண்ணி பார்க்குறேன், நான் போய் உனக்காக பண்ணுறேன், நீ சர்ச்சுக்கு போ, ஆனால் உனக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே அந்த இடத்துக்கு நம்ம போகலனாலும், ஆனால் அவங்களோடு நம்ம இணையிறோம் பாருங்க. அப்போது நமக்குள்ளே என்ன ஒரு விசுவாசம் இல்லைன்னா, கர்த்தர் என்ன விடுவிக்க மாட்டாருன்னு நீங்கள் யோசித்து தான் என்ன பண்ணுறோம், அதுக்கு உடன்படுறோம். கர்த்தர் என் பிரச்சனையை தீர்க்கலைன்னா பரவாயில்ல, நான் யார்கிட்டனா போய் காசு வாங்கியாச்சு இந்த பிரச்சனை என்ன பண்ணிடுவேன், சால்வ் பண்ணிடுவேன். அப்போது கர்த்தர் நம்ம நடுவில் இல்லைன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், உறுதி பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நீங்கள் அவர் என்னை விடுவிக்கலைனாவே பரவாயில்லப்பா, ஏன் ஆண்டவருக்கு விரோதமாக நான் எதுவும் என்ன பண்ண மாட்டேன். எவ்வளோ ஒரு பயம் இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். வாசிக்கலாம். 24வது வசனம். பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 25. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய், சத்தமா சொல்லுங்க, விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை
காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, நம்ம சொந்தக்காரங்களில், நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, நம்ம வீட்டில், ஏதோ ஒரு இடத்துல இவங்க எப்படி தான் இதை பண்ணிடுறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை பிசாசு இவன் எப்படி தான் இதில் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இவங்க எப்படி தான் இதில் மேலே ஏறி முன்னேறி வந்துடுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க வீட்டு சூழ்நிலையே இப்படி இருக்குது, இவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, இவங்க சரீரத்தில் பலன் இல்லையே, இவ்வளோ பலவீனத்தில் இருக்கிறாங்களே, இவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்களே, இவங்க எப்படி தான் இதிலிருந்து என்ன பண்ணுறாங்க மேற்கொண்டு வந்துடுறாங்கன்னு பார்க்கலான்னு பிசாசு நினச்சாலும் பரவாயில்ல, நமக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் நம்மளை நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஜனங்க நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம உறவுகள் நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் ஒன்றே ஒன்று தான். ஆமீன். பிள்ளைங்க நம்மளுக்கு உதவலைன்னா கூட பரவாயில்ல, உதவினாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் துவங்கினார்னா அதை அவருடைய கரமே செய்து முடிக்கும். ஆமீன். கர்த்தருக்கு தெரியாதா 7 மடங்கு எரியிற சூளைன்னு தெரியாதா? தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு தெரியாதா அது நெருப்புன்னு? தெரியும். போட்டவங்களே எரிஞ்சு போயிட்டாங்க. போடுறதுக்கு முன்னாடி போனவங்களே என்ன பண்ணிட்டாங்க? எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு உள்ள ராஜா பார்க்குறாரு பாருங்க, 3 பேர் தானேப்பா போட்டோம், ஆனால் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அந்த 4 பேரில் ஒருத்தருடைய சாயல் எப்படியாப்பட்டதாக இருக்குது? தேவனுக்கு ஒப்பா இருக்குது. ஆமீன். இன்றைக்கு அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்மளை பார்த்து சொல்கிறவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, ஆனால் எப்படி 3 வேளை நல்லா சாப்பிட்றாங்க? இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, எப்படி நல்லா வேலைக்கு போயிட்டு வராங்க? இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, எப்படி உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்குது? காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை, தேவனே உங்கள் நடுவில் உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆமீன். அடுத்தது இது நடக்கணும் அப்படின்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு இருந்த ஒரு நிலையான ஒரு விசுவாசம், சந்தேகமே இல்லாத ஒரு விசுவாசம். நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? போட்டுங்கிற சால்வை கூட விட்டுட்டு எப்பா இந்த சூளையான்ட்டு தெரிச்சு ஓடிடுவோம். ஆமாம் தானே? இன்றைக்கி நம்ம கூட பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? தெரிச்சு ஓடினுக்கிறோம். தெரிச்சு ஓடுறதுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கல, களத்தில் இருந்து அதை என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். களத்தில் இருந்து அந்த காரியத்தை அடிக்கணும். ஆமீன். தாவீது மாதிரி களத்தில் இருந்து அந்த காரியத்தை நம்ம ஜெயிக்கணும். ஏன் தெரியுமா? உங்கள் நடுவுலையும் என் நடுவுலையும் கர்த்தர் உலாவுகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் 27வது. ஏன் இந்த அப்போ நம்ம யோசிக்கலாம், அவங்களுக்கு தெரியாதா இது நெருப்புன்னு? ஆண்டவருக்கு தெரியாதா நம்ம இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோன்னு? ஆண்டவருக்கு தெரியாதா நம்ம முழுகிற நிலைமையில் இருக்கிறோன்னு? ஆனால் ஏன் தெரியுமா? வாசிக்கலாம் 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், நம்மளுடைய பிரச்சனை நம்மளை பலன் செய்யாது. ஆமீன். நம்மளுடைய பலவீனம் நம்மளை என்ன பண்ணாது? பலன் செய்யாது. நம்மளுடைய தோல்வி நம்மளை பலன் செய்யாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். அடுத்தது, அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும். ஆமீன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது, எப்படி தான் இதுங்க உயிரோடு இருக்குதுன்னு தெரியல. நம்மளே யோசிப்போம். சில டைமில் பாருங்கள், நம்ம பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம இருக்கிற இப்போது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ நம்ம சொல்லுவோம், இதை விட என் பிரச்சனையை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நீ நாளைக்கே போய் செத்து போயிடுவேன். என்ன சொல்லுவாங்க? எனக்கு இருக்கிற வியாதி, எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் உன்னை உட்கார வச்சு சொன்னேன்னா நீ என்ன பண்ணிடுவ? செத்து போயிடுவ. உனக்கு இருக்கிற பிரச்சனை
ஒன்றுமே இல்லை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அது பிரச்சனை நம்மளை சேதப்படுத்தாதபடி, அந்த பிரச்சனை நம்மளை பேலன்ஸ் செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்கள் நடுவுலையும் என் நடுவில் என்ன பண்ணுகிறாரு? உலாவுகிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை முடிவு செய்வோம், ஆனால் அது எப்படியோ போய் என்ன பண்ணோம் முடியும். பரவாயில்ல, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் செய்தான் எல்லாமே நன்மைக்காக தான் என்ன பண்ணுவார்? செய்வார். அடுத்தது, அவர்கள் தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்கள் அந்த வாசனை, அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நடந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு உங்களை எங்கேயோ தூக்கின்னு போய் நிறுத்திடுவார். ஆமென் சொல்லுங்களேன். கீழேருந்து உங்களை உயர்த்தணும்னு சொல்கிறவங்களாம் கீழேருந்து சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்துவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவன் ராஜா அவங்கள அங்கேருந்து எடுங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தலைமயிர் கருகலை, சால்வை ஒன்றுமே ஆகல. அவங்க மேலே அந்த வாசனை. இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், நடந்து போகிறோன்னா அங்கன்னா யாருன்னா கொளுத்தி விட்டாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நவுந்துட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு மோந்து பாருங்கள். பார்த்துருக்குறீங்களா? நான் நிறைய டைம் பார்த்துக்கிறேன். வண்டியில் போகும்போது யாருன்னா குப்பை கொளுத்தி விட்டுட்டாங்கன்னா எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது பாருங்கள். ஐயோ நம்ம மேலே வருமானு இப்படி மோந்து பார்த்தா போதும், அந்த புகை வாசனை என்ன பண்ணோம்? எந்தெந்த குப்பையெல்லாம் கொளுத்துனான்னு தெரியல, அந்த வாசனை நம்மளுக்கு அப்படியே நம்ம ட்ரெஸ் மேலே வரும், அப்படியே நம்ம மேலே வரும். ஆனால் எவ்வளோ 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில் போட்டாலும் அந்த எரிகிற மனம் அவங்களுடைய சரீரத்துலையும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் கூட வரல. காரணம் என்ன தெரியுமா? அப்பொழுது நேபுகாத்நேச்சார், எதுக்கு இந்த பிரச்சனை? எதுக்கு நம்ம யோசிக்கலாம்ல, எதுக்கு ஆண்டவர் இந்த பிரச்சனையை எனக்கு அனுமதிக்கணும்? எதுக்கு இந்த பலவீனத்தை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிங்க? எதுக்கு ஆண்டவர் என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் இதை எனக்கு அனுமதிச்சிங்க? என் கணவருடைய வாழ்க்கையில் ஏன்ப்பா இதை எனக்கு அனுபவிச்சிங்க? என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சிங்க? நாளையத்துக்கு வரனே, காணிக்க கொடுக்குறனே, ஜெபிக்கிறனே, எல்லாத்தையும் உபவாசிக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன். அவங்களும் அதை தான் யோசித்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யோசித்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, என்னை விடுவிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் இந்த உலகத்தான மாயையான காரியங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பொய்யுக்கோ மாயைக்கோ நான் ஒத்து போக மாட்டேன். அதனால தான் கர்த்தர் அந்த வைராக்கியத்தை, அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தாரு பாருங்க. 4 பேர் உலாவுனா கர்த்தர் அவங்க நடுவில் இருந்தார். ஏன் இந்த காரியம் நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை ஏன் ஆண்டவர் இது எனக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னா, கர்த்தர் அந்த காரியத்தில் மகிமைப்படும்படியாய். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க தானியேல் கூட கர்த்தர் சொல்கிறாருல, தானியேல் வணங்குற கடவுளை தான் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், வணங்கணும். ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயந்து ஓடினாங்கன்னா கர்த்தருடைய நாம் அந்த இடத்துல மகிமைப்பட்டிருக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு அவங்க தங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் அந்த ஜனமே, அந்த ராஜாவே கர்த்தரை என்ன பண்ணாங்க, அறிந்தாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அதுதான் உண்மையுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனையில் நம்ம கைகளை தளர விடாதபடிக்கு, நம்ம எந்த பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக நம்ம தைரியத்தோடு வாழ்ந்தோம்னா, கர்த்தர் நம் நடுவில் தான் இருக்கிறாருன்ற விசுவாசத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம சுற்றியில் இருக்கிற கண்கள், நம்ம நண்பர்கள், நம்ம ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க, இவங்க ஆராதிக்கிற தேவன் தாண்டா உண்மையான ஆண்டவர். என்ன நினைப்பாங்க, இவர் தான் உண்மையான ஆண்டவர் பொழுது அப்படி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு வேண்டிய ஒரு உண்மை, ஃபஸ்ட்டு முக்கியமாக நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். 2வது நம்ம வாசிக்கலாம், அவர் வல்லமையுள்ளவர். அவர் எப்படியாப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ளவர். வாசிக்கலாம், வேத பகுதியை வாசித்தோம். மத்தேயு 5 மத்தேயு 5:26. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல், இன்றைக்கு நம்ம கூட நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்கலாம், நிறைய மருந்து மாத்திரையை சாப்பிட்ருக்கலாம், மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு ஒரு அலர்ஜி வந்திருக்கலாம், அந்த அலர்ஜிக்கு தனியாக ஒரு மாத்திரையை சாப்பிட்ருக்கலாம், எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம், சற்றும் குணமடையாமல். இன்றைக்கும் நான் இன்னைக்கு நிற்கிற உங்கள் மத்தியில்
சற்றும் குணமடையாமல் இன்னைக்கு இந்த ஒரு 4-5-3 வருஷத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், இந்த 3 வசனத்தில் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியோட கதை முடிஞ்சிருது. ஆனால் இதுக்கு நடுவில் இதுக்கு இருக்கிற ஆழம் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா பாடுறாங்க அவருடைய வஸ்திரத்தை துறத்துக்கு. ஆமேன். இது ஆந்த வேலை நடக்கிற ஒரு அற்புதம். ஆமீன் சொல்லுங்களேன். எப்படி நடக்கிற அற்புதம்? ஆந்த வேலை நடக்குது, போகிற போக்கில் நடக்கிற ஒரு அற்புதம். ஏன்னா ஆண்டவர் அந்த மகளுக்காக வரல அப்படின்றத அவங்க எல்லாரும் நினச்சினுக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, இங்கே ஜெப ஆலய தலையோட எவிரோட மகளுக்கு ஜொரம்னு சொல்லி அங்கே செபிக்கலான்னு போகிற ஜனக்கூட்டம் வந்துருச்சு. அவர் போகிறது எங்கே? ஜெப ஆலய தலைவரோட வீட்டுக்கு. ஆனால் சுகம் ஃபஸ்ட்டு கிடைச்சது எங்கே? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆந்த வேலை நடந்த ஒரு அற்புதம், ஆந்த வேலை நடந்த ஒரு மிராக்கல். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, போகிற போக்கில் ஆண்டவர் எனக்கு எதாவது செய்யுங்களாண்டவர். ஆமீனா? அப்படி இல்லைங்க, அங்கே வர்றதே ஆண்டவர் உங்களுக்காக தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வழியாக ஆண்டவர் வர்றதே யாருக்காக தான்? உங்களுக்காக தான். அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு இல்லவே இல்லை பாருங்க. நம்ம கேட்குறோம், என்ன கேட்குறோம்? அன்றே போகிற போக்கில், அந்த அம்மா தான் நினச்சாங்க, போகிற போக்கில் அன்றே உங்கள் வஸ்திரம் ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்கள். அந்த அம்மா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உலகத்துக்கு அந்த ஊருக்கு என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை யாருமே சேர்க்கல, ஸ்ரீஷர்கள்லாம் தள்ளுறாங்க, அங்கே இருக்கிற பெரியவங்களாம் தள்ளுறாங்க, நீ தொடக்கூடாது, நீ தூரம் போயிடு, நீ தூரம் போயிடு. ஆனால் அந்த அம்மா கூட அந்த அம்மா கிட்ட ஒரு போராட்டம் இருந்தது பாருங்கள். அவங்க யோசித்தாங்க, கர்த்தருடைய வல்லமை அவரோட அங்கியில் கூட இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அவர் என்ன வந்து தொடணும்னு அவசியம் இல்லை. நான் அவர் என்ன பண்ணுறேன், அவர் ஓரத்தில் கூட தொட்டால் கூட போதும். அவர் அங்கேயே ஓரத்தில் கூட. இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அங்கியில் பார்த்தீங்கன்னா அந்த கயிறில் ஒரு இப்படி பஞ்சாக என்ன பண்ணுவோம், தொங்கிட்டு இருக்கோம். அந்த ஓரத்தை தொட்டால் கூட போதும். என்ன பண்ணோம்? ஓரம். ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா அப்படி ஒரு ஸ்திரீ அங்கே இருப்பாங்கன்னு? தெரியும். ஆனாலும் ஏன் தெரியுமா அவர் அமைதியாக இருந்தார்? அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமீன். நம்ம நினைக்கிற போகிற போக்கில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த வாரம் வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு நாள் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்த வழியாய் வந்ததே அவங்களுக்காக தான். இதெல்லாம் நடந்து பேசினுக்கிறத பார்த்து ஜபாலி தலைன்னு சொல்கிறார், வாங்க எங்கள் வீட்டில் ஜுரமாக இருக்கிறான் என் மக, பயப்படாத. ஆமீன். ஏன்னா கர்த்தர் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே போகிற போக்கில் எனக்கு செய்யுங்கப்பா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா செய்யுங்க ஆண்டவரே. இல்லை, உங்களுக்காக தான். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். இன்னைக்கு ஏதோ இப்படி வந்துட்டேன் அப்படின்னு இல்லை, உங்களுக்காக தான். உங்களுக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன். ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கணும், முதலாவது நினைக்கணும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ரெண்டாவது நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் வல்லமையுள்ளவர். அதை அந்த அம்மா விசுவாசித்தாங்க, அதை அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இதில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அப்புறமா ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, நான் வல்லமை உள்ளவர். நான் இது கூட சேர்த்து நான் சொல்கிறேன், நான் வல்லமை உள்ளவர். ஆமீன். இந்த இயேசுக்கிட்ட வந்தால் உனக்கு அற்புதம் நடக்கும் உனக்கு சொன்னது யார்? பெதஸ்தா கோலத்தில் இருந்தார் ஒருத்தர், அவருக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செஞ்சீங்கள்ல, அதை நான் கேள்விப்பட்டேன். ஆமீன் சொல்லுங்களேன். அவன் எனக்கு சொன்னான். இங்கே இவங்க அதை தானே சொல்கிறாங்க, நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இன்னைக்கு ஒரு வேளை ஒரு பயம் நம்ம இருதயத்தில் இருக்கோன்னா, பிரச்சனை நிமித்தமாய், போராட்டங்கள் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக ஏதோ ஒரு பயம் அப்படி நம்மளுக்கு இருக்குன்னா, அவர் வல்லமையுள்ளவர் தான்றதை கூட தாண்டி, அதையும் தாண்டி யோசித்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் பிரச்சனையே எனக்கு பெருசாகுதுன்னு யோசித்து இருந்தீங்கன்னா, நீங்கள் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இன்னும் நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படலை. சபைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் என் பிரச்சனையில் நான் சோர்ந்து போகிறேன், ஆண்டவர் என்னை பார்க்கல, ஆண்டவர் கண்ணால் என்னை பார்க்கலன்னு நம்ம சொல்கிறதோ நினைக்கிறதோ யோசிக்கிறதான ஒரு விஷயத்துக்கான அடையாளம் என்னென்னா, நான் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளலை, இயேசுவை நான் இன்னும் பற்றி கேள்வியே படலன்னு அர்த்தம். ஆனால் பேர் என்னது? விசுவாசி. ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ராபோஜனம் எடுக்கிறவங்க, சபைக்கு தவறாமல் வர்றவங்க.
ஒரு நாள் கூட லீவ் போகிறது கிடையாது. ஆனால் என்னது இல்லை, மாநாடு உள்ள விசுவாசம் இல்லை. அவர் வேலையாக ஏதோ சர்ச்சுக்கு வர்றாரு, வேணுன்றவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு, எனக்கெலாம் செய்வாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நம்ம அவரை குறித்து என்ன பண்ணலை, கேள்விப்படலை. எல்லாரும் புறக்கணித்த போதிலும், எல்லாரும் அவங்கள அனுப்பின போதிலும் கூட அவங்க விசுவாசத்தை விடாமல் அவர் வஸ்திரத்தை ஓரத்தை மட்டும் தொட்டுட்டு நான் போயிடுறேன். தன் சரீரத்தில் உதிரல் நின்றதை அவள் உணர்ந்தாள். ஏசு திரும்பி பார்த்தாரு, யார் என்னை தொட்டது? எல்லாரும் சீஷர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ கூட்டம் உங்களை நெருக்குது, யார் தொட்டதுன்னு கேட்குறீங்க, கிண்டல் தானே இது அப்படின்னா, இல்லை ஆண்டவர் சொல்கிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி சபைக்கு எவ்வளோ பேர் வரலாம், சபைக்கு வெளியே எவ்வளோ பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் ஆண்டவர் ஆராதிக்கலாம், நம்பலாம். ஆனால் அற்புதம் யாருக்கு கிடைக்கும்னா, தன்னுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவர் என்பதை யார் உணர்ந்து கர்த்தரிடத்தில் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் அடையாளம் நடக்கும். இல்லைன்னா மன்னிக்கணும், யாருக்குமே அற்புதம் அடையாளம் நடக்காது. வியாதியோடு அப்படியே இருக்க வேண்டியதுதான், அப்படியே கடன்லேயே இருக்க வேண்டியதுதான், அப்படியே பிரச்சனையிலே இருக்க வேண்டியதுதான். மாறவே மாறாது எதுவுமே. ஏன் மாறல? கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை நம்ம இன்னுமே அறிந்து கொள்ளலை. மூணாவது விஷயத்தை நம்ம தியானிக்கலாம், அவர் ரட்சிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமீன். அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அப்படின்றது பாவத்திலிருந்து மாத்திரம்தான் நம்மளை வெளியே கொண்டு வர்றது மாத்திர ரட்சிப்பு கிடையாது. நம்ம படுகிற பிரயாசம், நம்ம படுகிற பிரச்சனை, நம்ம படுகிற பாடுகள், நம்மளுடைய வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு எடுக்கிறாரு, அதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. வாசிக்கலாம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். போதும், மிகவும் பயந்தார்கள். அங்கிருந்து விடுதலையாக்கி மோசே என்ன பண்ணியாச்சு? கர்த்தர் மோசையை கொண்டு கூட்டிட்டு வந்தாச்சு. பின்னாடி யார் துரத்துறது? பார்வோன். முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல். நம்மளாக இருந்தாலும் அதை தான் சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம இங்கே படிக்கும் போது மட்டும் என்ன சொல்கிறோம்? இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக இவங்களை நடத்தின்னு வந்திருக்கிறாரு, ஆனாலும் ஆண்டவரை பரீட்சை பார்த்துனே இருக்கிறாங்களே அப்படி நம்ம சொல்கிறோம் இவங்கள. ஆனால் கடைசி நம்மளே என்ன இருக்கிறோம்? அப்படி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? என் பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா ஆண்டவரே, என் கண்ணு உங்களை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறோமே. உங்களுக்கு சில பேர் வயசானவங்களாக இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கண்ணே இல்லை. என்ன சொல்லிடுவாங்க? ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, என்னை பார்க்கவே மாட்டுறாரு, அவர் பிரச்சனையே, அவர் என் பிரச்சனையை பார்க்க மாட்டுறாரு, என் வியாதியை பார்க்க மாட்டுறாரு, என் வலியும் அவருக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களும் அதே தான் சொல்கிறோம். அதாவது பாருங்கள், இந்த இதை சொல்லுவாங்க இல்லையா, என்னது அது பேர்? வாழையடி வாழையாக வரும் இல்லையா, அது ஜீன் என்ன பண்ணுறது இல்லை, மாறுறது கிடையாது, அங்கேருந்து வந்தது இல்லை. அதனால் அங்கே இருக்கிற சந்தேகம் எங்கேயும் இருக்கும், அங்கே இருக்கிற குழப்பம் இப்பவும் இருக்குது, அங்கே இருந்த பயம் இப்போவும் இருக்குது. நான் தான் ஆண்டவர் நடத்தினாலும் ஒரு அற்புதத்தை, எவ்வளோ பெரிய அற்புதத்தை இஸ்ரேல் ஜனங்களாக செஞ்சாலும் அவங்க ஆண்டவர் பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பண்ணலை, நம்பலை. இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுறோம்? பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவரை மறந்து போய்ட்றோம். இன்றைக்கி அவங்க மறந்தாங்க. அங்கே சொல்கிறாங்க, மிகவும் பயந்தார்கள். அடுத்தது நம்ம வாசிக்கலாம் 11:12.